வணக்கம் ஷர்வி. குறிப்பாக தாவேகா அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் 2026 மற்றும் 27ஆம் ஆண்டிற்கான தமிழக நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் என்ற தகவல் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக அரசின் முதல் முழுமையான நிதிநிலை அறிக்கை என்பதால் மக்களின் வாழ்வாதாரம், வேலைவாய்ப்பு, தொழில் முதலீடு, கல்வி, சுகாதாரம், பெண்கள் நலன், இளைஞர் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புதிய திட்டங்கள் மற்றும் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக கடந்த சில நாட்களாக பல்வேறு துறை அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் தொடர் ஆலோசனைகளை நடத்தி குறிப்பாக துறைகளின் தேவைகள், நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் புதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்து வருகிறார். இந்த சூழலில் தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் 2026 மற்றும் 27ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையிலும் வேளாண் நிதிநிலை அறிக்கையிலும் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. மேலும் அமைச்சரவையில் ஒப்புதலுக்கு பிறகு நிதிநிலை அறிக்கைக்கு இறுதி வடிவம் அளிக்கப்பட உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக கிழக்கு கடற்கரை சாலையான ECR சாலை மேம்பாட்டு திட்டம் தொடர்பாக விரிவான ஆலோசனை நடைபெற உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாக சாலை விரிவாக்கம், போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்துதல், பாதுகாப்பு அம்சங்களை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நீர்வளத்துறையில் செயல்படுத்தப்பட உள்ள புதிய திட்டங்கள் குறித்தும் அமைச்சரவையில் ஆலோசனை நடைபெற உள்ளது. இதில் நீர்நிலை மேம்பாடு அதே போல பாசன வசதிகள் விரிவுபடுத்துதல், மழைநீர் சேமிப்பு, குடிநீர் ஆதாரங்கள் வலுப்படுத்துதல் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படலாம் என்றும் தகவல் தெரிவிக்கிறார்கள். அதே போல மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையிலும் புதிய தொழில் முதலீட்டு திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது, அதே போல வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் நடவடிக்கைகள் மற்றும் முக்கிய நிர்வாக முடிவுகள் குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் இன்று விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தாவேகா அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை என்பதால் புதிய அறிவிப்புகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் என்னென்ன இடம்பெறுகின்றன என்பது குறித்து அரசின் வட்டாரங்களிலும் பொதுமக்கள் தரப்பிலும் மிகுந்த எதிர்பார்ப்பானது நிலவி வருகிறது. ஷர்மிளா.